வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு பணக்காரராகவே இருக்கிறார். ஏழைகள் எப்பொழுதும் ஏழையாகவே இருக்கிறார். நடுத்தர மக்கள் எப்பொழுதும் கடனிலே வாழ்கிறார் அப்படின்னு. இப்போ பாருங்க, பணக்காரர்கள் பணத்தை எப்படி சேர்ப்பது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு உண்டான எஃபெக்ட் என்னவோ அதை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான வழிகளை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்போவுமே நான் பணக்காரர் அப்படின்னு வெளியே காட்டவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஹைலைட்டே எப்பொழுதுமே அவங்க பணக்காரன்னு வெளியே காட்ட மாட்டாங்க. அதே போல் ஏழைகள் அவங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே குறுகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏழையாக இருக்கோம், ஏழை நமக்கு இன்றைக்கி சம்பாரிச்சாதான் நமக்கு கஞ்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏழைங்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம் என்னென்னா, நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலே நம்மளால் மேலே வர முடியல அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. ஏழைங்களுக்கு இப்போ நம்ம இன்றைக்கி 100 ரூபா போட்டோம்னா நாளைக்கு 100 ரூபாவோ மாறுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நடுத்தர மக்கள் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். அவங்களுக்காக வாழ்கிறாங்களே இல்லையோ, அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்க. இதுதான் நடுத்தர மக்களுடைய விஷயம். அதில் நானும் ஒருத்தன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது இல்லை, ஆனால் அவங்கள வெளியில் பணக்காரனாக காட்டிக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்க? கடன் வாங்குவாங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு ஓடுவாங்க. வாழ்க்கை பூராமே நடுத்தர மக்கள் இந்த ஒரு தவறு தான் செய்கிறாங்க. நீங்கள் ஏன் அடுத்தவங்களுக்கு பணக்காரன்னு உங்களை காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? தேவை கிடையாது. அது தப்பு தானே. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நான் பணக்காரன் அப்படின்னு காட்டுறதோட அந்த பணத்துக்கு உண்டான எஃபெக்ட் என்னவோ அதை நீங்கள் போட்டிருக்கீங்களா? எப்பயாச்சு போட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ மேலே வருவீங்க. நம்ம பணக்காரன்ற காட்டணுன்னு நினச்சாலே நம்ம வாழ்க்கையில் கீழே தான் போவோம். ஏழைகளுக்கு அதே போல் தான் சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஏழையாக இருக்குன்ற அந்த குறுகிய மனசோடு வாழாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஐயோ நான் ஏழை, ஐயோ ஏழை அப்படி நினைக்கவே கூடாது என்றைக்குமே. நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன். கனவு காண்றதும் காண்றீங்க, பெரிய கனவை காணுங்க. நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி தான் ஒதுங்கிடுறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, இருக்கிறதும் போயிடும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, இருக்கிறதும் போயிடும் அப்படி நினைக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் தான் வாழ்க்கை. ஏன் கனவு காண்றது என்ன? நீங்கள் கடன் வாங்கியே காண போகிறீங்க? கனவு காண்றது 1 கோடின்னு ஏன் காண்றீங்க? காணுங்க. 10,000 கோடி தேவைன்னு காணுங்க. ஏதோ ஒன்று நடக்கும். அதை விட்டுட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் தப்பு. இருக்கிறத காப்பாற்றிக்கணும். இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. பறக்கிறதுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் தவறான வார்த்தை. உங்களை நீங்களே சொல்லி தாழ்த்திக்கக்கூடியது. இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிறேன்னா ஏன் பேசுகிறேன்? இதுலேருந்து நான் ஏதாச்சும் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்றதான் நானும் பார்ப்பேன். வாழ்க்கையில் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணுமோ தவிர யாருக்காகவும் பயந்துக்கிட்டோ இல்லை ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்பாதிங்க. சேர்க்கணும்னு ஆசைப்பட்டால் சேர்த்து வைங்க. சேர்க்கறது தான் நல்லது. இன்றைக்கி வயசு இருக்கும்போது சம்பாதிங்க, சேர்த்து வைங்க. நாளைக்கு 50 வயசுக்கு மேலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க வாழ்க்கையை. மற்றவங்களுக்காக வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாது. உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. இதுதான் வாழ்க்கை. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் நடுத்தர மக்களுக்கும் சொல்கிறேன், மற்றவங்களுக்காக நீங்களும் வாழாதீங்க. உங்களை பணக்காரனாக காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. ஏன் உங்கள்கிட்ட சாதா ஃபோனில் பேசினா ஃபோன் பேசாதுங்களா? இல்லை சாதா ஒரு வண்டி வாங்கிட்டு ஓட்டினீங்களானா வண்டி ஓடாதா? எல்லாமே இருக்குங்க. நாம்பளாக ஏற்படுத்திக்கிறது தான். இன்றைக்கி ஐஃபோனில் பேசுனீங்களானா அதே ஹலோன்னு தான் கேட்கும். சாதாரண கீபேட் பட்டன் செல்லில் பேசுனீங்களானா அதே ஹலோ தான் கேட்கும். அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு எது தேவைன்றது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். உங்களுக்கு எது தேவைன்றது முடிவெடுத்தீங்கன்னா வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.